தேவ பிள்ளையை நீங்க கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் காதுகளை நீர் திறந்துள்ளும் தகப்பனே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இம்மட்டுமா நீர்கள் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த கால வேளையிலே ஆண்டவரே, நீர் எங்களோடு பேச வேணுமா தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களோடு நீர் பேசுவீராக. நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே. உடைய சத்தத்தை நாங்கள் கேட்கத்தக்கதாக எங்கள் காதுகளை நீர் திறந்தள்ளும் தகப்பனே. வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கும் தகப்பனே. ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான கால வேளையிலே நீர் எங்களோடு பேசுவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை உற்சாகப்படுத்துவீராக. எங்களை வழி நடத்துவீராக. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். பரிசுத்த பிதாவே, ஆமீன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் வேதத்தை திறந்து நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இது பழைய ஏற்பாட்டிலே ஆலய ஆராதனை எப்படி நடைபெற்றது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலத்தில் நம்ம எல்லாருக்கும் வேத புஸ்தகம் கையில் இருக்குது. அதனால் நான் நெகேமியா 8வது அதிகாரம் 3வது வசனம் சொன்னோடனே எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் அந்த காலத்தில் யார் கையிலையும் வேத புஸ்தகம் கிடையாது. அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு. அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் யார் கையிலையும் கிடையாது. ஆகவே எல்லாரும் என்ன செய்வார்கள், ஆலயத்திற்கு வந்திருப்பார்கள். அவர் கையிலே யார் கையிலையும் வேத பிரமாணம் வேத வாக்கியங்கள் கிடையாது. எல்லாரும் அந்த எஸ்ரா அங்கு வசனத்தை வாசிக்கிறார். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். வசனத்தை வாசிக்க எல்லாரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த ஆலய ஆராதனை எப்படி நடைபெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அவர்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நெகேமியா அந்த இடத்துல அவர் அவர் கவர்னர் மாதிரி இருக்கிறாரு. ஆனால் எஸ்ரா தான் அந்த வசனங்களை வாசிக்கிறார். எஸ்ரா அந்த வசனங்களை வாசிக்கும் போது எல்லா ஜனங்களும் அதை கவனமாக கவனிக்கிறார்கள். பிரியமானவர்களே, எஸ்ரா 8வது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால் அதிலே நெகேமியா 8வது அதிகாரத்தில் நாம் எடுத்து வாசிப்போமானால் அதில் தெளிவாக அதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்போ 4வது வசனத்தை நாம் எடுத்து வாசி பார்ப்போமானால் வேதவாரனாகி இப்போ பாருங்க, அந்த காலத்தில் மைக் கிடையாது. ஜனங்களை ஏராளமாக கூடி வந்திருக்கிறாங்க. அப்போ எஸ்ரா வாசிக்கிறாரு. அப்போ பாருங்க, வலது பக்கத்தில் 6 பேர் நிற்கிறாங்க. அது நம்ம பேரெல்லாம் வாசித்தோம். இடது பக்கத்தில் 7 பேர் நிற்கிறாங்க. இவெல்லாம் அப்படியே தள்ளி நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவர் சொல்ல ஒருத்தர் மாறி சொல்றாங்க. அவர் சொல்றது மாத்திரமல்ல, அது என்ன செய்கிறார்கள், ஜனங்களுக்கு அதை விவரித்து சொன்னார்களாம். ஜனங்களுக்கு அந்த வாக்கியங்களை விவரித்து சொன்னார்கள். பிரியமானவர்களே, ஜனங்கள் எல்லாரும் அந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்டார்கள். இப்போ இதில் வாசிக்கிறோம், எஸ்ரா சகல ஜனங்களுக்குள்ளும் உயரமாய் நின்று சகல ஜனங்களுக்கான புஸ்தகத்தை திறந்தான்.
அவன் அதை திறந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். பாருங்க, இப்ப எல்லாரும் வந்து அந்த வசனத்தை கேட்டார்கள். 8வது வசனத்தை வாசிப்போம். பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து வேத வசனங்களை அப்படியே நம்ம வாசித்தது மாத்திரமல்ல, அதன் அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதில் பார்க்கிறோம். வலது பக்கத்தில் 6 பேர் அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இடது பக்கத்தில் 7 பேர். மைக் இருக்கிறதுனால எல்லாருக்கும் கேட்குது. ஆனா அந்த காலத்துல மைக் இல்லாதனால இங்கே ஒரு 6 பேர், இந்த இடது பக்கத்துல ஒரு 7 பேர். அப்போ வந்து நின்று என்ன செய்கிறார்கள், அந்த வசனத்தை விவரித்து சொல்லுகிறார்கள். எல்லாரும் அந்த வசனத்தை கேட்டார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் நாளை ஆராதனை நடக்கிறது. அது என்ன நடந்தது என்றால், கடைசியிலே அதில் பார்க்கிறோம். 9வது வசனத்தை வாசிப்போம். அப்போ வந்து அந்த வசனங்கள் எல்லாம் கேட்டு கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கேட்ட உடனே அழுகுறாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, சபையாரே அழுகுறாங்க. எந்த ஆலய ஆராதனையாலும் இப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா? பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ஒரு காரியம். எல்லாருக்கும் பாவ உணர்வு வருகிறது. இப்படிலாம் வேதத்தில் எழுதி இருக்கிறதே, நாம் அதுபடி இல்லையே, பரிசுத்தமாக வாழவில்லையே, அசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து அழுதார்கள். அழுது அன்னைக்கு மனம் திரும்பினார். பிரியமானவர்களே, இதுதான் ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியம். நாட்களிலே ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி சொல்றார், தமிழ்நாட்டில இருந்து அந்த எழுப்புதலே தொடங்க போகுதுன்றார். அப்போ வந்து அந்த எழுப்புதல் எப்படின்னா, அது வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற ஜனங்களெல்லாம் அழுவார்கள். அழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். இப்படி அந்த எழுப்புதல் பரவி கொண்டே இருக்கும். கேட்கிற எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார். ஒரு பெரிய எழுப்புதல். சபைகள்லாம் அன்னைக்கு வந்து எத்தனை ஆராதனை நடத்தினாலும் அத்தனை ஆராதனை எப்படி இருக்கும், நிரம்பி வழியுமா, நிரம்பி வழியுமா. பிரியமானவர்களே, பாலியாங்கி ஷோ ஒரியாவில் அவர் ஆராதனை அத்தனை பேர், எத்தனையோ லட்சம் பேர் அவருக்கு மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு ஆராதனையில் பங்கெடுத்துட்டு வெளியே போனவுடனே அடுத்த ஆராதனை வரும்போது அவ்வளோ பேர் ஜனங்கள் வெளியே காத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அவ்வளவு தூரம் மக்கள் வாஞ்சியாக வசனத்தை கேட்பதற்காக வருவார்கள். இந்த வாஞ்சை வந்து ஒரு மனுஷனுக்கு எப்போ வரும்னா, பசுத்த ஆவியானவர் அவள் இருதயத்தை நொறுக்கும் போது அவள் இருதயம் என்ன செய்யும், அப்படியே இழகும். அப்பொழுது எல்லாரும் வருவார்கள். இப்போ நம்ம 79வது சுதந்திர தினம் கொண்டாடணும், 79 இயர்ஸ். பிரியமானவர்களே, அந்நியருடைய கையிலிருந்து நாம் பிடுங்கி விட்டோம் என்று சொல்லி பெருமை பாராட்டி மார்தட்டி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த நாட்டிலே பல சுதந்திரங்களை நாம் இழந்து விட்டோம். பல சுதந்திரங்களை இழந்து விட்டோம். நமக்கு கிடைத்த பல விதமான பாக்கியங்களை இழந்து விட்டோம். வட இந்தியாவிலே கிறிஸ்துவ மிஷினரிகள் படுகிற பாடுகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, மதமாற்ற தடை சட்டம் என்று கொண்டு வந்து அதன் மூலமாக அநேக கொடுமைகளை வட இந்தியாவிலே செய்து கொண்டு இருக்கிறார். சுதந்திர தினம் என்ற பெயரிலே இன்னைக்கு நமக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரம் எல்லாம் இழந்து போயிடுச்சு. பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு வந்து எழுப்புதல் வர வேண்டும், தேசத்திற்கு வர வேண்டும். இன்னைக்கு இவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்கிற இந்த இந்தியாவிலே எழுப்புதல் வராவிட்டால் ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அந்த எஸ்ரா காலத்திலே, நெகேமியா காலத்திலே ஒரு பெரிய வல்லமை இந்த நாட்களிலே அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜனங்கள் கேட்டு என்ன செய்தார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார்கள், மனம் திரும்பினார்கள். இந்த மனம் திரும்புதல் அப்படியே விட்டு விட்டு பல வருடங்கள் ஆனது. அதற்கு பிறகுதான் யோவான் ஸ்நானன் வந்தான். யோவான் ஸ்நானன் காலத்திலே யோவான் ஸ்நானன் பிரசங்கம் பண்ணின முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அவனும் அதுதான் தொடங்கினான். முதல்ல மனம் திரும்புதல், ஜனங்களுக்கு வேண்டியது மனம் திரும்புதல் என்பதை யோவான் ஸ்நானன் எடுத்து சொல்ல தொடங்கினான். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிரசங்கத்தை மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
பிரியமானவர்களே, இன்னைக்கு வேண்டியது மனம் திரும்புதல். அது இல்லாவிட்டால் தேசத்திலே ஒரு காரியம் நடக்காது. வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கிறோம், ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒரு பெரிய மாற்றம் வராவிட்டால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை என்பதை தெளிவாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்மை முற்றிலுமாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். முதலாவதாக அவர் எதை தொடுகிறார்? சபையை தொடுகிறார். சபையில் உள்ள மக்களை தொடுகிறார். சபையில் உள்ள விசுவாசிகளை தொடுகிறார். அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தை அவர் தொட வேண்டும். உலகத்தில் ஜனங்களெல்லாம் அவர் சந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தான் அந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்முடைய கையை, நம்முடைய வாயை ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம், ஆகையால் தூங்குகிற நீ விழுத்து. ஆனா அடுத்த வசனம் சொல்லியிருக்கு, இங்கே படுத்திருக்க, மருத்துவரை விட்டு எழுந்துரு. 4 பேர் செத்து கிடக்குறான், அதுக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்து தூங்குவானா? யோசிப்பாரு. மருத்துவரை விட்டு எழுந்துரு. இன்னைக்கு மற்ற ஜனங்களோடு, பாவத்திலே வாழ்கிற ஜனங்களோடு என்ன செய்கிறோம்? அப்படியே உண்டாகி கிடக்கிறோம். ஆக என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்ம எழுப்புகிறார். எலும்பு என்று சொல்லி எழுப்புகிறார். எபேசியர் சபைக்கு இதை பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். இப்போ சபை எப்படி இருக்கிறது? தூங்கி கொண்டு இருக்கிறது. பலவிதமான சிக்கல்களிலே மாட்டி இருக்கிறது. யோவான் 11வது அதிகாரம் 43வது வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இயேசு லாசருவின் கல்லறையின் முன்பாக நிற்கிறார். வாசிப்போம். இதை இப்படியே வாசித்தோம்னா நமக்கு அது புரியல. ஆண்டவர் என்ன செய்கிறார்? லாசருவே வெளியே வா என்று நல்லா சொல்லுங்க, உரத்த சத்தமாய். அதுவேளை நார்மலா பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் எப்படி பேசுறார்? உரத்த சத்தமாய். உரத்த சத்தம்னா எப்படி இருக்கணும்? சத்தத்தை ரொம்ப கூட்டிட்டார், பெரிய சத்தம். அதாவது மெதுவா போய் லாசருவே வா அப்படின்னு சொல்லி மெதுவா கூப்பிடல, ரொம்ப பெரிய சத்தமா கூப்பிடுறார். சுத்தி இருக்கிறவங்க எல்லார் காதலும் படும்படியாக உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போ அவருடைய தொழிலே ஒரு பெரிய வல்லமை இருக்கு, அதுல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது, அதுல சந்தேகமே இல்லை. சந்தேகம் இருந்தா எப்படி சொல்லுவாங்க? மெதுவா பேசுவாங்க. ஆனால் உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். உடனே என்ன செய்தான்? எழும்பி வந்தான். மரித்தவன் எழும்பி வெளியே வந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எழுப்பி நமக்கு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்து வாழும்படியாக உதவி செய்ய வேண்டும். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையிலே இந்த நிலைமைக்கு போயிட்டோம். மருத்துவரோடு படுத்து அப்படியே வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டிய நிலைமைக்கு இருக்கிறது போல இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து, மறு ஜீவனை கொடுத்து, மறுபடியும் உலகத்திலே ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாயை திறக்கும் போது அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஒரு ஜீவனை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார், ஒரு சத்துவத்தை கொடுக்கிறார். அவருக்காக வாழும்படி நம்ம எடுத்து என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவரும் இந்த உலகத்திலே வாழ வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்னா சரீரத்தை பயன்படுத்த வேண்டும். நம்ம கையை பயன்படுத்தணும், காலை பயன்படுத்தணும், வாயை பயன்படுத்தணும். பிசினஸ் பண்றவன் வாயை மூடிக்கிட்டு அப்படியே இருந்தானா பிசினஸ் பண்ண முடியாது. அதுபோல ஒவ்வொரு வேலையை செய்கிறவனும் தன் கைகளையும் கால்களையும் பயன்படுத்த வேண்டும். அதுபோலதான் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? என்னுடைய ஊழியத்தை செய்கிற நீயும் எல்லாவற்றையும் பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? எனக்காக அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு நாள் டிராக்ஸை கொடுக்கறதுனால உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க? மனம் திரும்பிடுவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. விதைத்திருக்கிறோம்.
விதை விதைத்திருக்கிறோம். இன்னைக்கு நான் வரும்போது அந்த வழியாக தான் அப்படியே வந்தேன். வரும்போது நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆண்டவரே, இந்த இடத்துலலாம் விதையை விதைச்சிருக்கிறோம். இந்த விதைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, ஒன்று கூட என்ன கூடாது, வேஸ்டே ஆகக்கூடாது. ஒரு விதை கூட என்ன செய்யக்கூடாது, வேஸ்டே ஆகக்கூடாது. அது கண்டிப்பாக என்ன செய்யணும், கிரியை செய்யணும். ஆண்டவரே, கண்டிப்பாக கிரியை செய்யும். பிரியமானவர்களே, விதை போட்ட உடனே அடுத்த நாளே முளைக்கும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கிரியை செய்யும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்ம வேதத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், மத்தேயு 13வது அதிகாரம் 19வது வசனம். உடனே பொல்லாங்கன் அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை என்ன செய்கிறான், பறித்து கொள்கிறான். ஏன் அவன் பறித்து கொள்றான்? அவன் விட்டுட்டு போயிட வேண்டியானே. அவன் தான் உணராமல இருக்கிறானே. உணராமல் இருந்தாலும் அந்த விதை அங்கே இருக்குமானால் அது கிரியை செய்யும். பிசாசுக்கு தெரியும், பிசாசுக்கும் பேய்க்கும் தெரியும். வேத வசனங்கள் ஒரு மனதிற்குள்ளாக இருக்குமானால் அது கண்டிப்பாக கிரியை செய்யும். அதனாலதான் அதை என்ன செய்யறான், இந்த வசனங்கள் எல்லாம் பிறக்கிறான், அவன் இருதயத்திலிருந்து எடுக்கிறான். பிரியமானவர்களே, இன்னைக்கு வசனத்தை நம்ம கேட்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது, உள்ளத்திலே கிரியை செய்கிறது. அது ஒரு நாள் வேஸ்டா போறதே கிடையாது. யாருக்கு தெரியும், நமக்கு தெரியுதோ இல்லையா, யாருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். அதனால நம்ம ஊழியம் செய்யற இடத்துல யாரு கேர்ஃபுல்லா இருப்பான், யார் யாருடைய இருதயத்திலே இருக்கிறதோ அதெல்லாம் புடுங்கணும் சொல்லி பிசாசானவன் கேர்ஃபுல்லாக இருக்கிறான். ஆண்டவர் அதை சுட்டி காட்டுகிறார். இருதயத்திலே விதைக்கப்பட்டதை எடுக்கும்படியாக பிசாசு என்ன செய்கிறான், கவனமாக வேலை செய்கிறான். பிரியமானவர்களே, நாம் தான் கவனமாக என்ன செய்வதில்லை, வேலை செய்வதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான தருணம் இதுதான். பரலோகத்துல போய் ஒரு மனுஷன் இருக்கும்போது அவனுக்கு முன்பதாக பல காரியங்கள் ஞாபகத்துக்கு வருமானால் அவனுக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்னமோ இருக்குமானால், இந்த ஆளுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவித்திருக்கலாம், எனக்கு அதுக்கு தருணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அந்த ஆளுக்கெல்லாம் நான் சுவிசேஷம் அறிவிக்காமல் இந்த வந்துவிட்டேனே என்று சொல்லி மிகவும் வருத்தப்படுவானா. பிரியமானவர்களே, பார்க்கிறோம், லாசரு அங்கே உட்கார்ந்து இருக்கிறான், ஐஸ்வர்யவான் இங்கே கீழே பாதாளத்தில் இருக்கிறான். பாதாளத்தில் இருக்கும்போது அவனுக்கு பயங்கரமான ஆத்ம ஆதாயம் செய்யணும்னு ஒரு பசி. என் சகோதரர் எல்லாரும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே, ஆண்டவரை அறியாமல் மனம் திரும்பாமல் இருக்கிறார்களே என்ற ஒரு பெரிய பசி, தாகம் உண்டாகிறது, ஆத்ம தாகம். எப்போ உண்டாச்சு? உலகத்தில் இருக்கும்போது அவனுக்கு உண்டாகவில்லை. உலகத்திலிருந்து போய் என்னைக்கு நரகத்துக்குள்ள போனானோ அதுக்கு பிற்பாடு அவனுக்கு ஒரு பெரிய ஆத்ம பாரம் வந்துச்சு. பிரியமானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட பாரம் எப்போ வரும்னா, சில சமயங்களில் பரலோக ராஜ்யத்துக்கு போய் இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிற சில ஆள் வரலைன்னா நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம எதிர்பார்க்கிற சிலர் பரலோக ராஜ்யத்திற்கு வரவில்லை ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கம்மா? உங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கும் போலயே, வருத்தமா இருக்கணும்மா. ஐயோ, இவரெல்லாம் வந்திருப்பாரு நினைச்சோமே. இங்கெல்லாம் எங்க இருப்பாரு? நரகத்தில் இருப்பாரு. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ், நம்ம சுற்றி இருக்கிறவர்கள், இவங்கெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் நம்ம எதிர்பார்க்கிறவர்கள்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வரவில்லை ஆனால் நமக்கு என்ன இருக்கும்? மிகுந்த வேதனை இருக்கும். இன்னைக்கு அதுதான் நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, யார் யாருக்கு சொல்ல முடியுமோ அவங்களெல்லாம் கூட்டிட்டு வாருங்க. அழைத்தல். ஒரு சபையில் சனிக்கிழமையே அழைக்கும் நாள் என்று வச்சிருக்கிறாங்க. அழைக்கும் நாள்னா பக்கத்தில் போய் நாளைக்கு சபை ஆராதனை இருக்கியா, நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அதை அழைக்கும் நாளாம். போய் பக்கத்தில் போய் சொல்லணும், நீங்கள் தயவுசெய்து எங்கள் சபைக்கு வாங்க, எங்கள் சபைக்கு வாங்க. பிரியமானவர்களே, அழைப்பது தவறே கிடையாது. எங்கள் சபைக்கு வாங்க, எங்களுடைய ஆராதனையில் பங்கு பெறுங்க, அங்கே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்பார். பிரியமானவர்களே, இதுதான் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த
இந்த வார்த்தையை சொல்வது சாதாரணமாக தெரியலாம். படுத்து நமக்கு கிடைத்த பெரிய வாக்கியம். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எப்படியா சேர்த்து வைக்கிறது? இங்கே பேங்க்கில் சேர்த்து வைக்கணும்னா பேங்க்கு போய் என்ன செய்யணும்? அங்கே இருக்கிற பணத்தை போட்டு வைக்கணும். அது சேர்த்து வைக்குதல். பரலோகத்தில் எப்படி சேர்த்து வைக்கிறது? எதை சேர்த்து வைக்கிறது? பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அதை சொல்லுகிறார். பரலோகத்திற்கு உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. பல விதமான வழிகளிலே நம்ம பரலோகத்தில் போய் சேர்த்து வைக்கலாம். ஒன்று ஆத்ம ஆதாய பணி. எத்தனை ஆத்மாக்களை சேர்த்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு பரலோக ராஜ்யத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். பிரியமானவர்களே, அது ஒரு முக்கியமான காரியம். மார்க்கு 14வது அதிகாரம் 3 முதல் உள்ள வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், வாசிப்போம். மார்க்கு 14வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்ப அந்த தைலம் ரொம்ப விலையேறப்பெற்ற தைலம், ரொம்ப வாசனை உள்ள தைலம். தைலத்தை ஊற்றின உடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வாசனை அவ்வளவு தூரம் பரம்பிடுச்சு. அப்போ ஒருத்தன் சொல்றான், யூதாஸ் காரியத்தை சொல்றான், இது 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று, அதாவது 1 வருஷத்துக்கு சம்பளமா 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமற் போனது என்ன? அப்ப என்ன சொல்றான்? இங்க சாப்பாடே இல்லாம இருக்கிறாயா? ஒரு 300 பேர் உட்கார்ந்து இருக்கிறான் வெளியே. நல்லா வழங்குதா உங்களுக்கு? சாப்பாடே இல்லாம 300 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்காம தரித்திரருக்கு போடாம அந்த நலதம் என்னும் தைலத்தை இவர் தலையில் மேல் ஊற்றினது என்ன? இப்ப நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இந்த பக்கம் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் தலையில வெளியேறப்பட்ட தைலத்தை ஊற்றுகிறாள். அவன் சொல்கிறான், அந்த பக்கம் பாருங்க, தரித்திரர் 300 பேருக்கு சாப்பாடே இல்லையா, அவன் வெளியே உட்கார்ந்து இருக்கான். இப்போ இந்த தைலத்தை கொண்டு போய் இப்படி வீண் செலவு பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கலாமேன்னு சொல்கிறான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? ஆண்டவர் சொல்கிறார், அவளை விட்டுவிடு, அவள் நற்கிரியை செய்திருக்கிறாள். நற்கிரியை செய்திருக்கிறாள். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுப்பதற்கும் தரித்திரருக்கு கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று வேதத்திலே காட்டுகிறார். தேவனுடைய ஊழியத்துக்கு செய்வது வித்தியாசம், உலகத்திலே தரித்திரருக்கு கொடுப்பது வித்தியாசம். தரித்திரருக்கு எல்லாரும் கொடுக்குறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் கொடுக்குறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் கொடுக்குறாங்க, எல்லாரும் செய்யறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக செய்வது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். ஆண்டவர் உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் எல்லா இடங்களிலும் இவளை பற்றி என்ன செய்யும்? சொல்லணும். அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இவள் செய்த காரியம் உலகமெங்கும் சொல்லப்பட வேண்டும். அவ்வளவு உன்னதமான ஒரு காரியத்தை இவள் செய்திருக்கிறாள். அப்ப தேவனுக்கு கொடுக்கப்படுவது என்பது, தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுக்கப்படுவது ஒரு பெரிய பாக்கியம். அது நம்ம தான் செய்ய முடியும், விசுவாசிகள் தான் செய்ய முடியும், எல்லாரும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு இந்த தருணத்தை இப்படி கொடுத்திருக்கிறது. அப்போ அது பரலோகத்திலே சேர்த்து வைப்பதற்கு அடையாளம். பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியத்திற்கு ஊழியத்திற்கு நாம் செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை பரலோகத்திலே கணக்கிலே எழுதி வைக்கிறார். பரலோகத்திலே கணக்கிலே எழுதி வைக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் சுவிசேஷம் எங்கெங்கே அறிவிக்கப்படுகிறதோ அங்கெங்கே இவளை குறித்து என்ன செய்யும்? சொல்லப்பட வேண்டும், சொல்லப்படும். அதே சமயத்தில் அவள் அன்னைக்கு இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தரித்திரருக்கு கொடுத்திருந்தா வேதத்தில் எழுதப்பட்டிருக்குமா? எழுதப்பட்டிருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுப்பது வித்தியாசமான ஒரு காரியம். இதைத்தான் ஆண்டவர் சொல்றார். ஊழியத்தில் அநேக தேவைகள் உண்டு, அநேக தேவைகள் மத்தியிலே அநேக ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நீ தூங்குகிற நீ என்ன செய்கிற? மருத்துவரை விட்டு எழுந்துரு, மருத்துவரை விட்டு எழுந்துரு. பிரியமானவர்களே, அது போல மார்க்கு 5வது அதிகாரம் 41வது வசனத்திலே பார்ப்போமானால், ஒரு சிறு பெண் அவர் மரித்து விட்டாள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார், தலித்தாகூமி. இன்னைக்கு ஆண்டவர் காலையில சிலரை கையை பிடிச்சு தூக்க வேண்டியது. தலித்தாகூமி, எழுந்துரு, நீ எழுந்துரு. இப்படியே தூங்கிட்டே இருந்தா கொஞ்ச நேரத்தில் போய் என்ன செய்ய? அடக்கம் பண்ணிடுவாங்க.
இப்படியே இருந்தாயானால் உன்னை கொண்டு அடக்கம் பண்ணி விடுவார்கள். ஆண்டவர் சொல்வார், தலித்தாகவும் எழுந்திரு, நீ ஆண்டவருடைய வேலையை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை எழுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை கொடுக்கிறார். அந்த எச்சரிப்புகளை கேட்பதற்கு நம்ம என்ன இல்லை, நமக்கு மனசு இல்லை. வீட்டில் அதாவது மோசே சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உங்கள் வீட்டில் என்ன செய்யுங்கள், எழுதி வையுங்கள்னார். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் என்ன எழுதிருந்துச்சு? கொலை செய்யாதிருப்பாயாக, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த வசனங்களை யாராச்சும் வீட்டில் எழுதி வச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் சொல்றது வழங்குதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எல்லாம் அந்த பிளஸிங், அந்த வசனம் தான் இருக்கும். எந்த சுத்தி பக்கம் பார்த்தாலும் எப்படி இருக்கும்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எப்படி வேணாலும் வாழ்ந்து. ஆண்டவர் என்ன சொன்னார்? எச்சரிப்பு உண்டாகும்படி அவருடைய கற்பனைகள் எழுது. சுத்தி பார்க்குற பக்கம்லாம் என்ன இருக்கணும்? கற்பனைகள் உனக்கு என்ன செய்யணும்? நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆனால் அதை செய்யலை. நமக்கு அந்த வசனங்கள்லாம் பிடிக்காது. நமக்கு எந்த வசனங்கள் பிடிக்கும்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை குணமாக்குவார், உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உனக்கு நல்ல கார் கொடுப்பார், நல்ல பங்களா கொடுப்பார். இதெல்லாம் நமக்கு அப்படியே விரும்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பும். நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகத்தெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா, எரேமியா, இவங்கெல்லாம் எசேக்கியேல், இவங்கெல்லாம் ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை பேசும்போது எல்லாருக்கும் பயந்தாங்க. தீர்க்க தரிசன வசனங்கள் அவ்வளோ எப்படி இருந்துச்சு? அவ்வளோ வேகமாக வந்தது. அவருடைய பாவங்களை குறித்து வந்தது, அவருடைய அக்கிரமங்களை குறித்து வந்தது. அதை கேட்க பயந்தார்கள். இப்போ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் சந்தோஷப்படுறாங்க? அவர் ஏதாச்சும் சொல்லுவார், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், 1 மாதத்துல உனக்கு நல்ல காரியம் ஒன்று நடக்க போகுது, 2 மாதத்துல உனக்கு நல்ல காரியம். பிரியமானவர்களே, இது நம்ம வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது இந்த குடுகுடுப்புக்காரனே சொல்லுவான், சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல காரியம் நடக்க போகுதுன்னு. நல்ல காரியம் அவனுக்கே நடக்கலை, அதனால தான் வீதி வீதியாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் எல்லாத்தையும் சொல்கிறான், என்ன செய்ய, உனக்கு நல்ல காரியம் நடக்க போகுதுன்றான். நல்ல வேலை ஒருத்தன் நல்ல காரியம், அவன் வர்றவன் போகிறவன், அவன் வரும்போதெல்லாம் உனக்கு கெட்ட காரியம் நடக்க போகுதுன்னு அவனுக்கு யாராச்சும் போடுவாங்களா? ஒன்றும் போட மாட்டாங்க. அவனுக்கு தெரியுது, அதனால தான் அவனுக்கு நல்ல காரியம் நடக்க போகுது, உனக்கு நல்ல காரியம் நடக்க போகுதுன்றான். பிரியமானவர்களே, அப்படியே நாங்கள் வேத வசனங்களை எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவர் என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை பேச வேண்டும் என்று விரும்புகிறார், உள்ளத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, அந்த நியாயப்பிரமாண வசனத்தை அவர்கள் கேட்ட உடனே அவர்கள் என்ன, எல்லாரும் அழுதார்கள், மனம் திரும்பினார்கள், தங்கள் பாவங்களை விட்டு என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய பக்கமாக வந்தார்கள். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 22வது வசனம். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். என்ன வசனம் சொல்லியிருக்கு? பொல்லாங்காய் தோன்றுகிறது, அதாவது பொல்லாங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாலுமே என்ன செய்யணுமா? அதை விட்டு விலகிடணுமா? நம்ம அப்படி செய்யறோமா? 1000 கேள்வி கேட்கிறோம், 1000 கேள்வி கேட்கிறோம். சாது செல்லப்பா ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தாராம். பேசிக்கும் போது ஒரு வாலிபன் எழுந்தானா, எழுந்து, ஐயா சிகரெட் குடிக்க கூடாதுன்னு வேதாகமத்தில் எழுதியிருக்கா ஐயா அப்படின்னு. அவர் அவனை அப்படியே பார்த்தாராம். பார்த்துட்டு சொன்னாராம், வேதத்தில் எத்தனை கற்பனை இருக்கு, எல்லாத்தையும் கை கொண்டுட்டியா? என்னமோ எல்லாத்தையும் கை கொண்டுட்டு இது மட்டும் கை கொள்ளாத மாதிரி கேட்கிறேன், உட்காரடானா. உட்காந்துட்டானா. எத்தனை கற்பனை இருக்கு, அத்தனை கற்பனையை நீ கை கொண்டு இருக்கியா? ஒன்று கூட கற்பனை கை கொள்ளலை. ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறியே. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகு, அதிலே எழுதியிருக்கு. இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது செஞ்சேன்னா சீக்கிரம் செத்து போவேன்னு எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, ஸ்டேட்யூட்டரி வார்னிங் இது கொடுத்தாலும் அதில் இருக்கான்னு கேட்குறான். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு பல எச்சரிப்பை கொடுக்கிறார். பொல்லாங்காய் தோன்றுதா, அதை விட்டு விலகு. பரலோகராஜ்யத்துக்கு போகணுமா, இந்த காரியத்தை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, யோசேப்பு
அவன் சகோதரரால் விற்கப்பட்டு எகிப்து தேசத்திலே போய் இருக்கிறான். அப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போத்திவாரின் மனைவி அவள் பாவம் செய்யும்படி என்ன செய்கிறாள், இவனிடத்திலே கேட்கிறாள். அப்போ வந்து அவன் என்ன சொல்றான், ஆதியாகமம் 39வது அதிகாரம், ஆதியாகமம் 39:9 என்ன சொல்கிறான் என்றால், வாசிப்போம். இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகி, அவன் சொல்றான் இது ஒரு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறேன். இப்படி இந்த பாவம் வந்து யாருக்கு விரோதமாய் செய்கிறேன், தேவனுக்கு விரோதமாய் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறான். பிரியமானவர்களே, அந்த பாவம் எப்படி தெரியுது அவனுக்கு, பொல்லாங்காய் தோன்றுகிறது. நமக்கு இப்படித்தான் தெரியணும், ஒரு பாவம் வந்து நமக்கு பொல்லாங்காய் தோன்ற வேண்டும். அப்படி தோன்றுதா பிரியமானவர்களே? அப்படி தோன்றினால்தான் அதை விட்டு விலக முடியும். யோசேப்பு சொல்கிறான் இது ஒரு பெரிய பொல்லாங்கு, இந்த பொல்லாங்குக்கு நான் எப்படி உடன்படுவது, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? வாலிபர்களுக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. வாலிபர்கள் என்ன செய்கிறார்கள், உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்மைக்காக மாத்திரம் உலகத்திலே புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லுகிற அநேக வாலிபருடைய தத்துவங்கள் இருக்கு. எல்லாரும் வாலிபர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, ஐயா நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, இன்னைக்கு நாம் எல்லாவற்றையும் அனுபவிப்போம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கிறார், இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு ஒரு வாலிபன் சொல்கிறான் இது பொல்லாங்கு, இதை நான் செய்யக்கூடாது. இந்த பொல்லாங்கை நாம் பார்க்கிறோமா? நியாயாதிபதிகளிலே 16வது அதிகாரத்திலே அவனும் தேவனுடைய மனுஷன் தான், பசுத்தாவியை பெற்ற சிம்சோன் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன். அவன் என்ன செய்தான், நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்போ வந்து அவன் பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் இங்கிருந்து போய் பெலிஸ்தர் தேசத்திலே போய் அங்க ஒரு வேசியின் இடத்திலே என்ன செய்கிறான், பிரியமாயிருக்கிறான். அப்ப அது அவனுக்கு பொல்லாங்காய் தெரியவில்லை. நல்லா புரிஞ்சுங்க, யோசேப்புக்கு இந்த அந்த பாவம் வந்து பொல்லாங்காய் தெரிந்தது, சிம்சோனுக்கு அது பொல்லாங்காய் தெரியவில்லை. அது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. 2 மனிதர்களை பார்க்கிறோம், 2 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான், 2 பேரும் பரிசுத்தாவியை பெற்றவர்கள். ஒருத்தனுக்கு என்ன செய்கிறது, பாவத்தை பார்க்கும்போது பொல்லாங்காய் தெரிகிறது, இன்னொருத்தன் பாவத்தை என்ன செய்யறான், உற்சாகமா செய்யறான். அது அவனுக்கு பொல்லாங்காய் தெரியவில்லை. இன்னைக்கு நமக்கு பெரிய எச்சரிப்பு என்ன, பாவம் பார்க்கும்போது பொல்லாங்காய் தெரிய வேண்டும். நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இன்னைக்கு வந்து பாவம் வந்து நமக்கு பொல்லாங்காய் தெரிய வேண்டும். பிரியமானவர்களே, அவன் பொல்லாங்காய் தெரியாதபடினாலே அவளை நேசித்தான். கடைசியிலே தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து தான் நியாயாதிபதியாக இருந்து பெரிய ஒரு ராஜஸ்தானத்தில் இருக்கிறவன் மாவரைக்கு நிலைமைக்கு போய்விட்டான். இன்னைக்கு வந்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகின்னு ஆண்டவர் அதான் சொன்னார். யோசேப்புக்கு அது பொல்லாங்காய் தெரிந்தது, சிம்சோனுக்கு அது பொல்லாங்காய் தெரியவில்லை. இன்னைக்கு வந்து பாருங்க, பாவம் வந்து உங்களுக்கு பொல்லாங்காய் தெரியவில்லை, ஆனால் அதுல என்ன இருக்கிறது, ஒரு கோளாறு இருக்கிறது. அதுல ஏதோ ஒரு கோளாறு இருக்கிறது. நீ விசுவாசின்னு சொல்லலாம், நீ ஆலயத்துக்கு வரலாம், ஆனால் பாவம் வந்து எப்படி தெரிய வேண்டும், பொல்லாங்காய் தெரிய வேண்டும். அப்பதான் அதை விட்டு விலகி வர முடியும். பொல்லாங்காய் தெரியாத மட்டும் நீங்க என்ன செய்ய முடியாது, அதை விட்டு வெளியே வர முடியாது. பிரியமானவர்களே, அது போலதான் உலகத்திலேயே ஆண்டவர் ஒரு பெரிய ஞானத்தை கொடுத்தார். சாலமோன் 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கிறோம். வாசிப்போம். இப்ப பாருங்க, வந்து பலவிதமான பாவ இச்சைகளை வந்து அவன் ராஜா என்ன செய்யறான், துணிந்து செய்ய தொடங்கினான். அவன்கிட்ட கேள்வியை யாருமே கேட்க முடியாது. அவனத்துல ஏகப்பட்ட பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது. அதனால என்ன செய்தான், அதை தவறான வழியிலே பயன்படுத்தினான். அதுல என்ன நடந்தது, 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம், அதே அதிகாரத்துல 7-8 வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்போமானால்,
ஆ ஆ பலிமேடையை பிசாசுகளுக்காக கட்டுகிறான். பலிமேடையை பிசாசுகளுக்காக கட்டுகிறான். யாரு? சாலமோன் ராஜா. யாருக்காக? தான் நேசித்த ஸ்திரீகளுக்காக. அப்ப பாவம் எப்படி வளர்ந்துகிட்டே போதுவார். பேய்களை கும்பிடும்படியாக, பலி செலுத்தும்படியாக மேடைகளை கட்டினான். அது அவனுக்கு பொல்லாங்கா தெரியலையா? அவன் ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார். தேவனுடைய ஆலயத்துக்கு தேவாலயத்தை கட்டினான், பெரிய ஆலயத்தை கட்டினான், அதிலே பலி செலுத்தினான். அது ஒரு சந்தோஷமான காரியம். ஆனால் மற்ற பக்கத்திலே அந்நிய ஸ்திரீகளுக்காக என்ன செய்தான்? பலவிதமான மோவாபியரின் அருவருப்பு, அம்மோன் புத்திரின் அருவருப்பு, அந்த பிசாசுகளுக்காக என்ன செய்தான்? பலிமேடையை கட்டினான். அது அவனுக்கு பொல்லாப்பாய் தெரியவில்லை. சாலமோன் அதனாலே என்ன செய்தான்? விழுந்து போனான். இன்னைக்கு பிரியமானவர்களே, வேதத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்து போமானால், நாகமான் ஒரு குஷ்ரோகி இருந்தான். அவன் சீரியா ராஜாவின் படைத்தலைவன். அவனிடத்தில் வேலை பார்க்கிற ஒரு பெண் சொன்னா, அந்த குஷ்ரோகம் நீங்க வேண்டுமானால் இஸ்ரேல் தேசத்துக்கு போங்கள், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா தீர்க்கதரிசி, அவரிடத்துல போனால் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனாலும் போய் என்ன செய்யறான்? ராஜாட்ட போய் மறுபடியும் போறான். எலிசா போன உடனே எலிசா போய் யோர்தான் நதியில போய் 7 முறை முங்கினார். அவன் என்ன செய்யறான்? அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு கோபம். அவர் வருவாரு, தீர்க்கதரிசி வருவாரு, பெரிய ஆளுன்னு சொல்லி என்ன செய்ய, எண்ணெய் பூசி குணமாக்கும். நீ போய் அங்க வச்சு இன்னைக்கு பெரியமானவர்களே, கீழ்ப்பிடுதல் நிறைய பேர் கிடையவே கிடையாது. வேதம் சொல்வதை கீழ்ப்பிடுவது கிடையாது. இப்போ அவன் கீழே இருக்கிறவங்களாம் சொல்லலாம், ஐயா ஒரு பெரிய காரியத்தை சொன்னாங்க, அங்கே போய் முங்குதான்னு சொல்றாரு. 7 தடவை முங்கியா? இவ்வளவு தூரம் வந்துட்டு அது 7 தடவை முங்கக்கூடாதா? போய் முங்கினான். முங்கின உடனே அவனுடைய மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டது. மாறின உடனே அவன் மாம்சம் மட்டும் மாறவில்லை, மனதும் மாறிவிட்டது. நல்லா புரிஞ்சுங்க. ஏனென்னா அந்த சிறு பிள்ளை சொன்னா, எங்க தேவன் தான் பெரிய தேவன், எங்களுடைய தேவன் தான் பெரிய தேவன், அது உள்ளத்துல இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான்? அங்கு வர்றான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. ரிம்மோன் கோயிலுக்கு ராஜா கூப்பிடுவான், நேரத்தில் போக மாட்டான், நான் பணிந்து கொள்ள மாட்டேன். ஆனா என்ன செய்ய வேண்டியிருக்கு? போக வேண்டியிருக்கு. அப்ப அது பொல்லாங்காய் மாறிவிட்டது. நேற்று வரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு என்ன சொல்றான்? போவேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? கும்பிட மாட்டேன். 17வது வசனத்தை வாசிங்க. அப்ப இங்க இருந்து பொண்ணு ஏதாவது மண் கூடும், அங்க போய் என்ன செய்வேன்? அங்க ஒரு பலிபீடத்தை கட்டி யாருக்கு பலியிடுவேன்? வாசிங்க அத. கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகன ஒளியில என்ன செய்ய மாட்டேன்? செலுத்த மாட்டேன். நாகமானுக்கு குணமடைந்த உடனே அவன் சொல்கிற ஒரு வார்த்தை, அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பலி செலுத்த மாட்டேன். அவனுக்கு அது என்ன செய்யறது? பொல்லாங்காய் தெரிந்து விட்டது. சாலமோன் ராஜா இவ்வளவு பெரிய ஆளு, அது அவனுக்கு பொல்லாங்காய் தெரியலையா? ஆனா நாகமானுக்கு குணமான உடனே சொல்றான், அந்நிய தேவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? பலி செலுத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய மாற்றம்! நாகமானுக்கு குணமடைந்தது ஒரு பெரிய மாற்றம் அல்ல, உள்ளத்திலே வந்த மாற்றம். அந்த விக்கிரகங்களுக்கு, அந்த பேய்களுக்கு நான் பலி செலுத்த மாட்டேன். எவ்வளவு பெரிய மாற்றம்! இன்னைக்கு அவனுக்கு பொல்லாங்காய் தெரியுது. எது பொல்லாங்காய் தெரியுது? அந்த பேய்களுக்கு பலியிடுவது பொல்லாங்காய் தெரிகிறது, பொல்லாங்காய் தெரிகிறது. இது சாலமோன் ராஜாவுக்கு தெரியவில்லை, நாகமானுக்கு தெரிந்து விட்டது. அவன் அந்நிய தேசத்தான். நேற்று வரை அந்நிய தெய்வங்களை வழிபடுத்தி வந்த அவன் இப்போ சொல்றான், நான் இனிமே என்ன செய்ய மாட்டேன்? பிசாசுக்கு பலி செலுத்த மாட்டேன், கர்த்தருக்கே பலி செலுத்துவேன். இன்னைக்கு இந்த பெரிய காரியம் உள்ளத்துல வந்தது. குணமானது ஒரு பக்கம் இருக்கட்டும், 2வது ஒரு முக்கியமான காரியம், அவன் மனம் திரும்பினான். இனி இந்த பேய்களை வணங்க மாட்டேன் என்று மனம் திரும்பினான். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுவேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாலமோன் ஒரு பக்கம் வைங்க, இந்த பக்கம் நாகமான வைங்க. நாகமான எவ்வளவு உன்னதமான ஒரு மனிதனை மாறிட்டான்.
அந்த பேய்களெல்லாம் வணங்கக்கூடாதுன்னு நாகமான் சொல்றான். ஆனா அந்த அறிவு யாருக்கு இல்லை? சாலமோனுக்கு இல்லை. இன்னைக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் பல சமயங்களில் என்ன செய்கிறார்கள்? வழுவி 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 கடைசியிலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் செய்யும்படி என்ன செய்கிறார்கள்? தங்களை விற்று போடுகிறார்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 10:20. பேய்களையா? பேய்கள் அது எல்லாரும் பயங்கரமான பேய்கள். அந்த பேய்களுக்கு என்ன செய்கிறார்கள்? பலியிடுகிறார்கள். அப்ப பேய்களுக்கு பலியிட்டதை நீ சாப்பிடலாமா? அதான் சொல்றாரு, அவர்கள் பேய்களுக்கு பலியிடுகிறார்கள், அதை நீ என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது என்பதை தெளிவாக சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு பொல்லாங்கு பல ரூபங்களிலே வருகிறது என்பதை சொல்லுகிறார். ஆகவே நம்ம அதை பெரிய வித்தியாசத்தை காட்ட வேண்டும். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போம். ஆனால் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஆண்டவர் தெளிவாக காட்டுகிறார். அந்நிய நுகம், பேலியாள், பலவிதமான பாவங்கள், அசுத்தமான ஜனங்கள், அவர்களோடு நாம் ஐக்கியம் கொண்டிருப்போமானால் பிரியமானவர்களே, பொல்லாங்கு செய்கிறவர்களாக மாறிவிடுகிறோம். இன்னைக்கு உலகத்தில் அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார், பாவத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார், அந்த பொல்லாங்கை நேசிக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு பிசினஸ்ல ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் நிறைய பொய் சொல்றான். பொய் சொல்லி சொல்லி என்ன செய்யறான்? வியாபாரம் பண்றான். ஒரு கிறிஸ்தவன் போய் அவன்கிட்ட போய் ஜாயின் பண்றான். ஏன் நானும் உன் கூட பார்ட்னரா இருக்கேன்னு சொல்லி சேர்றான். அப்ப அவன் சொல்றான், முதல் நாளே என்ன சொல்லி கொடுப்பான்? எப்படி எப்படி பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லி கொடுப்பான். இப்படிலாம் பொய் சொன்னா தான் எனக்கு நடக்கும், வியாபாரம் நடக்கும்யா. நீ சர்ச்சில் போய் வந்த மாதிரி உண்மையே பேசணும்னு நினைச்சுன்னா என்ன செய்ய முடியாது? வியாபாரமே நடக்காது. என்னமா நம்ம புதுசாக சொல்ற மாதிரி பார்க்குறீங்க? இப்படிதான் நடக்குது உலகத்தில். சிலர் பேசினா பொய் தான் பேசுவாங்க, வாயை திறந்தாலே பொய் தான். அதை விரும்புகிறாங்க. பணம் பணம் அது சாகர வரையில் என்ன செய்யணும்? பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அது எப்படி ஆனாலும் சரி, கடைசி வரை என்ன செய்யணும்? பணத்தை சேர்த்து வைக்கணும். ஒரு அடக்க ஆராதனையில் எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர்லாம் ஜோம் பண்ணிட்டாரு. எடுக்க வேண்டியதானையானா லேட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா அந்த அம்மா மூக்கு குத்தியில் ஒரு தங்கம் கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அதை எடுக்கிறாங்கய்யா, கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க. ஒரு மூக்கு குத்தி கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொஞ்சம் கூட தங்கம் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. எல்லாத்தையும் என்ன செய்வான்? பிடிங்கி எடுத்துருவான். பணத்தை விரும்புகிற மனுஷன். பிரியமானவர்களே, ஒரு சம்பவத்தை வாசித்தேன், சொல்லி இருக்கிறேன். 1969ஆவது ஆண்டு நடந்த ஒரு சம்பவம். ஸ்பானியா தேசத்திலிருந்து ஒரு கப்பல், அந்த கப்பல் அது சரக்கு கப்பல். சரக்கு கப்பலில் நிறையா பீப்பாய்களாக இருந்துச்சு. அதில் நிறைய பேர் அந்த பீப்பாய்களை கஷ்டப்பட்டு ஏற்றுனாங்க. ஏற்றி ரொம்ப அதை எங்கே இன்னொரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சரக்கு கப்பலில், இந்த ஸ்பானியா கப்பலில் ஃபுல்லாக தங்க நாணயங்கள் பீப்பாய்களை அடித்து வச்சு இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரான். அந்த கப்பலில் அப்போ முக்கியமான ட்ரெஷர், ஒவ்வொரு பீப்பாயிலும் தங்கம். இன்னைக்கு தங்கம் எவ்வளோ பயங்கரமான விலைன்னு பாருங்க. அந்த காலத்தில் விலை கம்மியாக இருந்துச்சு, 1969. அதனால் அவ்வளோ பீப்பாயிலும் தங்க நாணயங்கள், அவ்வளோ 22 கேரட்ஸ், அவ்வளோ அருமையான தங்க நாணயங்கள். அந்த நாணயங்களை பீப்பாய்களை ஃபுல்லாக நிரப்பி வச்சுருக்கான். ஒருத்தன் கேட்குறான், இதுக்குள்ளே என்னையா இருக்குது, இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? எல்லாம் தங்க நாணயங்கள்னா. அவனுக்கு அப்படியே கண்ணு விரிஞ்சிச்சு. இவ்வளோ நாணயமா, இவ்வளோ நாணயமா? ஒரு நாணயத்தை கூட பார்த்தது இல்லையா? நான் ஒரு நாணயத்தை கூட பார்த்தது இல்லையே. இல்லை, எல்லாம் தங்க நாணயங்கள். இந்த தேசத்துக்கு போகுது. சரக்கு கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. இடையில திடீர்னு ஒரு பெரிய பாறையில மோதி கப்பல் முழுக போகுது. நல்லா புரிஞ்சுங்க, கப்பல் முழுக போகுது. உண்மையாவே நடந்ததுமா, நான் கதை சொல்லலை, சரித்திரத்தில் எழுதி வச்சிருக்கிறது.
இப்போ கப்பல் மூழ்க போகுது. இப்போ தங்க நாணயங்கள்லாம் பூமியின், அதாவது அந்த கப்பலில் அந்த சமுத்திரத்தில் கீழே போயிடும். எத்தனை அடி ஆழமோ அவ்வளோ ஆழத்தில் போயிடும். அப்போ மாலுமி ஒரு சேஃப்டி போட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் இறக்கி விட்டு, கப்பலில் இருந்தவங்களாம் சரக்கு கப்பலில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் இறக்கி விட்டு, நீ போப்பா, அதை தூக்கிட்டு வந்தவன், அந்த கூலி வேலை செய்கிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு, போப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கான். பிரியமானவர்களே, சேஃப் போட்டில் ஏறுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அப்போ ஒவ்வொரு ரூமாக போய் எவனாத்தில் மீந்து இருக்கானான்னு சொல்லி பார்க்குறான். அதில் ஒருத்தன் என்ன செய்தான், சுத்தியலை வச்சு பீப்பாயை உடச்சிக்கிட்டு இருக்காங்க. பீப்பாயை உடச்சிக்கிட்டு இருக்கான். உடச்சி பார்த்தா தங்க நாணயங்கள். பார்த்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். தங்க நாணயத்தை எடுத்து தலையில் போட்டுக்கிறான், அவனை சுற்றி போடுறான். ஒரே சந்தோஷம். அந்த இடம் முழுவதும் தங்க நாணயங்கள். ஒரே குதிக்கிறான், அவனுக்கு ஒரே சந்தோஷம். மாலுமி பார்த்தா முங்க போதுறா, கப்பல் முங்கிக்கிட்டு இருக்கியா, சீக்கிரம் இறங்கினாத்தே உண்டு. முங்கிக்கிட்டு இருக்க கப்பல் யாரும் மீங்க சடால இறங்கும் போது அப்படியே எல்லாத்தையும் இழுத்துட்டு இறங்கிடும். அதனால சேஃப் போட்டுலாம் கொஞ்சம் தள்ளி போயிடணும், வேமாவான்னு சொல்லி கூப்பிடுறான். அவன் சொன்னானா, வாழ்நாளெல்லாம் தரித்திரத்தில் இருந்து விட்டேன், வாழ்நாளெல்லாம் தரித்திரத்தில் இருந்து விட்டேன், தங்க நாணயங்களோடு மறிக்க ஆயத்தமாகி விட்டேன். எவ்வளவு வேகம் பாரு அவனுக்கு. சாகும்போது நேரத்தில் பணக்காரனா சாகட்டும்யா, தங்க நாணயங்களோடு சாக தீர்மானித்து விட்டேன். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்துல கொஞ்சம் பேர் அப்படித்தான் இருக்காங்க. அவங்க செத்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், சுத்தி என்ன செய்யணும், அப்படிலாம் புதைக்க மாட்டாங்க. அவ்வளவு தூரம் என்ன செய்யறாங்க மக்கள், என்ன செய்கிறார்கள், பணத்தை விரும்புகிறார்கள், இன்னைக்கு சொத்தை விரும்புறாங்க. பிரியமானவர்களே, அது போலவே நடந்தது. வரமாட்டேன்ட்டான். கடைசியில் என்ன செய்தான், அந்த கப்பலோட இறங்கி மருந்து போனான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், ஆத்துமாவை காத்துக்கொள், உன் சரீரத்தை காத்துக்கொள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலக பிரகாரமாக உள்ள ஆசை அது பொல்லாங்காய் தோன்றுகிறதானால் அதை விட்டு என்ன செய்யணும், விலக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு பொல்லாங்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் எப்படி இருக்கிறார்கள், பொல்லாங்கான மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த பொல்லாங்கான மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பொல்லாங்கான காரியத்திற்கு வழி நடத்துகிறார்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பிற்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பிற்கும் சண்டை வந்துருச்சு. அப்போ ஆபிரகாம் சொல்றார், நம்ம ரெண்டு பேரும் சகோதரர், நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன் சகோதரருக்குள்ளதான் சண்டையே வருது. எப்போ வருது, சாக போற நிலைமையில இருக்கும் போது பெரிய சண்டை வருது. எனக்கு அது வேணும், உனக்கு அது வேணும், சொத்து தகராறு. பிரியமானவர்களே, ஆனால் ஆபிரகாம் சொல்றா, நம்ம சகோதரர் சண்டை போடக்கூடாது, உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கையா, எந்த பகுதி வேணுமோ அந்த பகுதி போ அப்படின்றான். அப்போ லோத்து பார்க்குறான். அவன் பார்க்கும்போது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமானால், நீர்வளம் பொருந்தினதா இருந்து, நல்லா நீர்வளம் இருந்திருக்கு. கர்த்தருடைய தோட்டத்தை போலும். பாருங்க, அவ்வளவு தூரம் செழிப்பா இருக்கு சோதம் பொம்மரா. அதை பார்த்த உடனே அது எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கிறான். 13வது வருஷத்தை வாசிங்க. அதுல ஆனா அந்த தேசத்தை குறித்து வந்த ரிப்போர்ட் என்ன, அவள் மகாபாவிகள், பொல்லாப்பு செய்கிறவர்கள். பிரியமானவர்களே, பொல்லாங்கு நிறைந்தவர்கள், பொல்லாங்கு நிறைந்த மனிதர்கள். அதாவது ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், பொல்லாங்கு நிறைந்த மனிதர்கள், துன்மார்க்கமான மனிதர்கள் பிளஸ் செழிப்பு, உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்டா, பொல்லாங்கு இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட மோசமான பொல்லாங்கான மனிதர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, செழிப்பு இருந்தா நான் என்ன செய்தோம், எனக்கு அது வேணும்னு கேட்டீங்கன்னா, பொல்லாங்கு பிளஸ் செழிப்பு என்ன ஆகும், அழிவு, கண்டிப்பான ஒரு அழிவு. பிரியமானவர்களே, அப்போ காப்பாற்றுறதுக்காக தேவதூதன் அனுப்புறார் ஆண்டவர். லோத்தேவன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதனை அனுப்பினாலும் என்ன செய்ய முடியல, லோத்தை காப்பாற்ற முடியவில்லை. ஏனென்றால் லோத்து சோதோமை நேசித்தான். அதுல ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் இருந்தாலும் பரவாயில்ல நினைக்கிறான். பிரியமானவர்களே, பொல்லாங்கான ஜனங்கள் மத்தியிலே வாழும்போது
கடைசியில் என்ன செய்கிறாள், இவனுடைய எல்லாதுமான நல்ல குணங்கள்லாம் போயிடுச்சு. அவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் எல்லாம் போய்விட்டது. எல்லாரும் பாவத்திலே மூழ்கி போனார்கள். அவனுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறிவிட்டாள். குடும்பமே முற்றிலுமாக என்ன செய்வது, அழிந்து போன மாதிரி போய்விட்டது. எதற்காக சொல்கிறேன், பொல்லாங்கானவைகள் விரும்புகிறார்கள். ஐயா செழிப்பு இருக்கு, ஆனா இருக்கிற மனுஷர்கள்லாம் பொல்லாத மனுஷர்கள். அவன் பொல்லாத மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த செழிப்பு எனக்கு தேவை என்று ஒரு மனுஷன் நினைப்பாயானால் கடைசியில் என்ன வருகிறது, பெரிய அழிவு வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த குடும்பமே அழிந்து போய்விட்டது. அவர்களுக்காக ஆபிரகாம் ஜெபித்தான், போராடி ஜெபித்தான். எப்படிப்பட்ட பரிசுத்தவான் ஜெபித்தாலும் அவனை காப்பாற்ற முடியவில்லை. ஏதோ தப்பிச்சு வந்தது போல வந்தான், ஆனாலும் பெரிய மாற்றம் அவனிடத்தில் வரவில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விலகு. காயின் ஆவியலை பார்க்கிறோம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தில் நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் என்ன செய்யும், உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்போ ஆண்டவர் அப்பவே பார்க்கிறார், அவன் முகநாடி வேறுபட்டது, அவனுக்கு எரிச்சல் வந்தது, அவனுக்கு பொறாமை வந்தது. ஒரு பொல்லாங்கான மனுஷன் சகோதரனாக இருக்கும்போது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த வீட்டுக்கு வருதுன்னு பாருங்க. ஒருத்தன் நல்லவன், அவன் ஆண்டவருக்கு பிரியமானவன், இன்னொருவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறான், அவன் பொல்லாங்கன். 2 பேரும் பலி செலுத்த போறாங்க. பிரியமானவர்களே, அதிலே பொல்லாப்பு யாருக்கு வந்தது, ஆபேலுக்கு வந்தது. பொல்லாப்பு ஆபேலுக்கு வந்தது. இன்னைக்கு பொல்லாங்கான ஒரு மனுஷனோட சேர்ந்து இப்பட்ட காரியத்தை செய்யும்போது ஆபத்து யாருக்கு வருது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருது. இப்போ ஆண்டவர் கேட்கிறார், ஏண்டா அப்படி செஞ்சேன்னு கேட்கிறார். வேதத்தில் நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால் ஆபேலை குறித்து என்ன சொல்லுகிறது என்றால், நாம் வேதத்தை எடுத்து வாசித்து பார்ப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 4வது வசனம். எபிரேயர் 11:4. அவன் நீதிமான். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் நீதிமான். அவன் காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்பது அடுத்த காரியம். அவன் நீதிமான். அவன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்பட்டது. ஆனால் காயினுடைய வாழ்க்கையிலே அசுத்தம் காணப்பட்டது. வாழ்க்கையே அசுத்தமாக இருந்தது. அவன் பலி செலுத்துவதிலே அசுத்தம் இருந்தது. ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அவன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு காணிக்கையை செலுத்துறோம்னா நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமான மனிதர்களாக நாம் என்ன செய்யணும், காணிக்கையை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். நீங்க அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய கரத்திலிருந்து அவருடைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறார். மடகாஸ்கர் என்ற ஒரு தீவு, அந்த இடத்துல ஆப்பிரிக்காவிலே இருக்கிறது. அந்த ஆப்பிரிக்காவில் உள்ள மடகாஸ்கரிலே அதாவது பயங்கரமான வெப்பம் வரும், அதே சமயத்தில் பயங்கரமான மழை வரும். இந்த 2 மாறி மாறி இருக்கும். அங்கே ஆப்பிரிக்கா மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆப்பிரிக்கா மக்கள் அங்கே இருக்கிறதுனாலே அந்த இடத்துல பயங்கரமான வெப்பம் இருக்கிற நேரத்தில் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டம். மழையும் பெய்யும். அந்த காலத்தில் என்ன செய்யும், அந்த மழை இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பாப்புன்ற ஒரு மரம் இருக்காங்க. இந்த மரம் 16லேருந்து 98 அடி உயரம், நல்லா வளரக்கூடிய ஒரு மரம். அது மூங்கில் மரம் மாதிரி இருக்குமா. அது உள்ளெல்லாம் அப்படியே கோலா இருக்கும்.
அந்த உள்ள இருக்கிற இடம் ஹோலில் பூரா தண்ணியை சேர்த்து வைக்குமா. மழை காலத்தில் வந்து ஃபுல்லாக தண்ணியை சேர்த்து வைக்குமா. அதனால வந்து அந்த பயங்கரமான வெப்பம் வருகிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பூரா தண்ணி இருக்கும். அப்போ வந்து இந்த மக்கள் வந்து ஆப்பிரிக்க மக்கள் அதை கட் பண்ணால் அப்படியே தண்ணி வருமா, அவ்வளோ தண்ணி வருமா, அது அவ்வளோ டேஸ்டாக இருக்குமா. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து வேத வசனங்கள் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷம். அதை எடுத்து நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்த தெரியணும். பயன்படுத்த தெரியும் போது அது நமக்கு என்ன செய்கிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதை நம்ம அது வந்து வாசிக்க என்ன செய்யும், அவனுடைய தேவைகளெல்லாம் சந்திக்குது. நம்முடைய வேதத்துள்ள வசனங்கள் வந்து என்ன செய்கிறது, கிரியை செய்கிறது. அதனால தான் வந்து வசனங்கள் என்ன செய்யணும், முடிந்த அளவு நாம் மனப்பாடம் பண்ணும்போது என்ன செய்கிறார், ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த வசனங்களை ஞாபகப்படுத்துகிறார். ஆண்டவர் வந்து பிசாசு வந்து அவரை சோதிக்கும் போது உடனே நான் நியாயப்பிரமாண புத்தகத்தை நான் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லலை, எல்லாத்தையும் சொன்னார். அவரே வசனத்தை சொல்லியிருக்கலாம், ஆனால் வந்து இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். எல்லாவற்றையும் அவர் ஞாபகத்தில் கொண்டு வந்து சொல்லுகிறார். இன்னைக்கு வந்து வேத வசனங்கள் வந்து அவ்வளவு முக்கியமானது. அதை நாம் ஞாபகப்படுத்தி வைக்கும் போது ஒல்லாங்கனுக்கு தப்பலாம். ஒல்லாங்கன் வந்து என்ன செய்வான், நிறையா வந்து நம்மளை சோதிக்கும் போது அவருடைய வசனங்களை வைத்து என்ன செய்யணும், அவனை மேற்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் தான் நமக்கு வந்து கிருபைகளை தருகிறார். இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் போது, அவருக்காக நாம் எழும்பும் போது இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்மிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க, நம்ம பொக்கிஷம் நல்லா இருந்தால் தான் நமக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பது நல்ல பொக்கிஷமாக கொடுக்க வேண்டும். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனத்தை நாம் எடுத்து வாசித்து பார்ப்போமானால், லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம். தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து, அப்ப நல்லதை எடுத்து காட்ட வேண்டுமானா நல்ல பொக்கிஷத்திலிருந்து எடுத்து கொடுக்க வேண்டும். பொல்லாத பொக்கிஷம் யார்கிட்ட இருக்கு, பொல்லாத மனுஷனிடத்திலே இருக்கிறது. பொல்லாத மனுஷனிடத்திலே பொல்லாத பொக்கிஷம் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு என்ன இருக்கு, நல்ல பொக்கிஷம் இருக்கிறது. நம்ம வார்த்தைகள் எல்லாம் நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் சொல்கிற வார்த்தைகள் நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும். அதிலிருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல பொக்கிஷமாக வர வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். விசுவாசியே, தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நல்ல பொக்கிஷமாக இருக்க வேண்டும். இந்த நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நல்ல பொக்கிஷமாகிய இருதயமாகிய நம்ம இருதயம் இருக்கா? நம்ம பார்த்த உடனே தெரியும் ஒரு நல்ல வரியா, இவர் சொல்ற வார்த்தை சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம எடுத்து பயன்படுத்த வேண்டும்னால் நம்ம வந்து ஆண்டவர் நல்லவர் நினைக்கணும். ஆண்டவர் நல்லவர், நமக்கு நன்மை செய்வார், நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அப்போதான் நம்ம வந்து ஆண்டவருக்காக என்ன செய்ய முடியும், உழைக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவருக்காக உழைக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும், ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது யாத்திராகமம் 34வது அதிகாரத்திலே அவரை பற்றி சொல்லுகிறார். யாத்திராகமம் 34வது அதிகாரம் 5-6 வசனங்களை எடுத்து வாசித்து பார்ப்போமானால், அவர் வந்து தன்னுடைய குணத்தை எல்லாம் சொல்கிறார். கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், தய உள்ளவர். அதெல்லாம் வந்து நமக்கு தெரியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருத்தர் வந்து ஆண்டவர் வந்து வியாபாரம் பண்ணும்படி கொடுக்கும்போது ஒரு தாளந்து உள்ளவன் என்ன செய்தான், அதை புதைத்து வைத்து விட்டான். ஏண்டா அப்படி சொல்லி செய்தேன்னு சொல்லி அவனை கேட்கும்போது அவன் என்ன சொல்கிறான், அதாவது லூக்கா 19வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். லூக்கா 19வது அதிகாரம் 20வது வசனம். வாசிங்க தொடர்ந்து.
அப்போ ஆண்டவரை பற்றி அவனுக்கு இருந்த அறிவை பாருங்க. அவர் பொல்லாதவர், அவர் பொல்லாதவர். இன்னைக்கு வந்து ஒரு சாரார் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் பொல்லாதவர். என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் பொல்லாதவர், நரகத்தில் போட்டுருவார், அவர் நரகத்தில் தூக்கி போட்டுறாரு. ஆனா ஒரு சாரார் நினைக்கிறாங்க ஆண்டவர் நல்லவர், கிருபை உள்ளவர், இறக்கமுள்ளவர், மோட்சத்துக்கு கொண்டு போவார். நம்ம எப்படி நினைக்கிறீங்க? பயந்து போய், ஐயா நீர் பொல்லாதவரியா, கொஞ்சம் தவறு செஞ்சுட்டா தூக்கி நரகத்தில் ஓட்டுவீர். பயமுறுத்தியே வளர்க்கறது, பயமுறுத்தியே, அதாவது நீ மனம் திரும்பணும். அப்படி இல்லை, ஆண்டவர் நல்லவர், கிருபை உள்ளவர், மனதுருக்கமானவர். அதுக்காகத்தான் உனக்கு என்ன செய்கிறார், பிசாசுக்கு உண்டு பண்ணின நரகத்திற்கு போகாமல் மோட்சத்திற்கு கொண்டு போகும்படியாக மோட்சத்தை உண்டு பண்ணினார். இதுதான் சுவிசேஷம். ஒருத்தனை பயமுறுத்தி நீங்க வந்து பல்லவராஜுக்கு கூட்டிட்டு வர முடியாது. எப்படித்தான் கூட்டி வரணும்? ஆண்டவர் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர், உனக்கு மோட்சத்தை வைத்திருக்கிறார், சந்தோஷமான ஒரு இடத்தை வைத்திருக்கிறான்னு சொல்லி தான் மோட்சத்துக்கு கூட்டிட்டு வரணும். பிரியமானவர்களே, அந்த நல்ல வார்த்தையை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்ம பார்த்த உடனே தெரியணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் வந்து சிலரை பார்த்து கூப்பிட்டு கேட்டாங்க, வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. எல்லாத்தையும் பார்த்து சொல்ல மாட்டாங்க, அவர்கள் பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு நல்ல காரியம் ஒரு இடத்துல இருக்கிறது, அதை தான் நம்மகிட்ட கேட்குறாங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஏதாச்சும் நல்லது நடக்குமா, எல்லாரும் நல்லது நடக்குமா? பிரியமானவர்களே, இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அதான். நீ ஏதாச்சும் ஒரு நல்ல காரியத்தை என்ன செய்யணும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார்? உன்னை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வந்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இப்படி செய்யும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, யோபு 42வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசிப்போம். சீக்கிரம் வாசிப்போம். யோபு 42:7 ஆ ஆ ஆ ஆ ஆ சரி, வாசிங்க. ஆ என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக. இப்போ வந்து ஆண்டவர் சிறையிருப்ப மாத்தலை, அவனுக்கு இருக்கிற புண்ணெல்லாம் அப்படியே இருக்கு, அவனுக்கு இருக்கிற வியாதியெல்லாம் அப்படியே இருக்கியா. நல்லா புரிஞ்சுக்கங்க. யோபு எப்படி இருக்கிறான்? தரையில் உட்கார்ந்து இருக்கிறான், அவன் பிள்ளைகள்லாம் செத்து போச்சு, மோசமான நிலையில இருக்கிறான், அவன் மனைவியை அவனை விரட்டிட்டா, தரையில் உட்கார்ந்துருக்கான், உடம்பெல்லாம் புண்ணு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? உன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய். அந்த வசனம் வழங்குதா உங்களுக்கு? அந்த வசனத்தை வாசிக்க மறுபடி. என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக என்ன செய்வான்? வேண்டுதல் செய்வான். அப்போ வந்து அவன் ஜெபம் பண்ணா என்ன செய்வேன்? நான் கேட்பேன், மன்னிப்பேன்றார். ஐயா அவன் உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு, அவன் தான் ஜெபிக்கணுமையா. இன்னைக்கு அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களுக்கு மன்னித்தார். இவன் சிறையிருப்ப என்ன செய்தார்? இவன் புண்ணெல்லாம் சுகமாயிருச்சு, இவனுக்குள்ள வியாதியெல்லாம் குணமாயிருச்சு. அவனுடைய நண்பர்களை அவர் மன்னித்து விட்டார். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வாதம் வந்திருக்கும், ஏதாச்சும் வியாதி வந்திருக்கும். ஆனால் அவர்களையும் மன்னித்து விட்டார். அவனுடைய யோபுடைய முகத்தை பார்த்து உங்களுக்கு மன்னிப்பேன். அப்போ வந்து நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒன்றை சிறையிருப்பை திருப்புகிறார். உனக்கு இருக்கிற பலவிதமான பிரச்சனைகளை நீக்குகிறார். விளங்குதா உங்களுக்கு? நீ மற்றவருக்காக ஜெபிக்கும் போது என்ன நடக்குது? உன் பிரச்சனையை மாத்துறாருமா ஆண்டவர், உன் பிரச்சனையை மாத்துறார். உனக்கு இருக்கிற வியாதியை குணமாக்குறார், வீட்டில் இருக்கிற சிக்கலை நீக்குகிறார். அல்லேலூயா. அதனால அடுத்த ஆளுக்கு ஜெபம் பண்றது நமக்கே தெரியலையா? நினைக்காத. யோபு அப்படி நினைச்சிருந்தானா என்ன ஆகும்? சொல்றா, நீ ஜெபம் பண்ணு, நான் உன் ஜெபத்தை கேட்பேன். அவன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணான், உடனே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். சுற்றி இருக்கிற எல்லா அவனுடைய நெருக்கமான எல்லாவிதமான உறவினர்கள் வர்றாங்க. யோபுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஐயா எனக்காக ஜெபம் பண்ணு, எனக்காக ஜெபம் பண்ணு. ஒரே பெரிய கூட்டம். ஆண்டவர் யோபுடைய ஜெபத்தை கேட்கிறார். அதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல். எல்லாருக்காக ஜெபம் பண்ணான். எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்து என்ன செய்தார்கள்? எல்லாரும் தங்க நாணயத்தை கொடுக்குறாங்க, தங்க காசை கொடுக்குறாங்க. அவனை சுற்றி வர்றாங்க.
அவனுடைய ஜெபம் விசேஷமானது. யோபுடைய ஜெபம் விசேஷமானது. ஐயா, உங்க ஜெபம் விசேஷமானது. நீங்க மற்றவங்களுக்காக ஜெபிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும்? சிறையிருப்பு மாறும். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரச்சனை தீரும். யாராலும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? யோபு சொல்றார், நான் அவங்களுக்காக ஜெபித்தேன், ஆண்டவர் என் சிறையிருப்பை மாற்றினார், எனக்கு இருந்த எல்லாம் மாறி பெரிய ஆசீர்வாதம் வந்தது. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர். என்ன அவனுக்காக ஜெபம், அடுத்தவனுக்காக ஜெபம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, இதான் ஒரு உண்மையான கீ, வேதத்தில் எழுதியிருக்குது. அப்படி செஞ்சு பாருங்க. அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவன் சோமாயிவான், ஆலயத்துக்கு வருவான். உங்க தேவன் ஏதோ அற்புதத்தை செய்கிறாரு, வருவான். அப்படி செய்யும் போது அவர்களுக்கும் ஆசீர்வாதம், உனக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். கண்டிப்பாக செய்வார். நம்ம பார்க்கும்போதே தெரியும் இவனுக்குள்ளாக ஏதோ வேற்றுமை இருக்கிறது. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு பனி மூடப்பட்ட ஒரு பயங்கரமான நிலைமை. ஒரு ஆறு ஓடுது, அதில் பார்த்தீங்கன்னா பனி அப்படியே மிதந்து போய்கிட்டு இருக்கு. ஆறு ஓடுது, பனியாக இருக்கு. இப்போ அந்த ஆறை கிராஸ் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமான இருக்கு, அவ்வளவு குளிராக இருக்கும். அப்போ அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருக்கான், வயசான ஆள். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆற்றை கடந்து போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி, அதுலேருந்து ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் போகிறாங்க. அவங்க எல்லாரும் நல்லா திரடாத்திரமாக இருக்கிறாங்க. அவங்க அந்த குதிரையில் போய்கிட்டு இருக்காங்க. யாரையாச்சும் பார்த்து உதவி கேட்கணும்னு நினைக்கிறான். அவனால் முடியல. திடீர்னு ஒருத்தரை பார்த்த உடனே ஐயா அப்படின்னு கூப்பிட்டான். என்ன பண்ணார்? ஐயா, அந்த ஆற்றை கடந்து போகணும், எனக்கு உதவி செய்வீங்களா? உடனே அவர் அவனை தூக்கி உட்கார வச்சு அந்த ஆற்றை கடந்து போய், சரி இறங்குறியா, இந்த பக்கத்தில் தான் வீடு இருக்கியான்னு சொல்லி பார்த்தா ஒரு 2-3 மைல் தள்ளி தான் அவன் வீடு இருந்துச்சு. அங்கே போய் அவனை இறக்கி விட்டார். இறக்கி விட்டு அவனை பார்த்து கேட்டாரான், ஏன்னா அத்தனை பேர் போனாங்களே, அவங்களெல்லாம் கூப்பிடாம என்ன கூப்பிட்டியே அப்படின்னா, ஐயா, உங்களை பார்த்த உடனே உங்கள் கருணை நிறைந்த கண்கள் என்னை அட்ராக்ட் பண்ணி விட்டது, உங்கள் கருணை நிறைந்த கண்கள் என்னை அப்படியே அட்ராக்ட் பண்ணி விட்டது, ஆகவே தான் உங்களிடத்தில் கேட்டேன். பிரியமானவர்களே, அவர்தான் அமெரிக்க ஜனாதிபதி தாமஸ் ஜெபர்சனா. அந்த மனுஷனை பார்க்கும் போதே அந்த கருணை நிறைந்த கண்களை வச்சு எல்லாரும் விரும்புவாங்க. பிரியமானவர்களே, அந்த ஆள் சொன்னது, ஐயா உன்னிடத்துல கருணை நிறைந்த கண்கள் இருந்தது, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன். நம்மளை பார்த்து உலகம் கேட்கணும்னா நமக்கு இப்படிப்பட்ட ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு இந்த கண்கள் கிடைக்கிறது, ஆண்டவரிடத்துலேருந்து நமக்கு கிருபை கிடைக்கிறது. நீ அடுத்தவங்களுக்காக ஜெபம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணது உன்னுடைய பலவிதமான சிறையிருப்புகளை மாற்றுவேன், உடைப்பேன், ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டிப்பாக செய்வார். பிரியமானவர்களே, நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறோம். அது நம் டபுள் ஆசீர்வாதத்தை நமக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. பார்க்கிறார், இவன் பாருயா, இவனுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அவங்களுக்காக ஜெபிக்கிறான், இவனையும் நான் ஆசீர்வதிப்பேன், இவனையும் நான் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டுமானால் எல்லாவிதமான பொல்லாங்கையும் நீக்குவோம், எல்லாவிதமான பொல்லாத வழிகளையும் நீக்குவோம், ஆண்டவருக்காக வாழ்வோம். பல விதமான நல்ல மனிதர்கள் பொல்லாங்கை தேடி ஓடி இருக்கிறார். சாலமோன் அப்படி ஓடி கடைசியிலே தன்னுடைய பலத்தை எல்லாம் இழந்து போனான், சிம்சோன் இழந்து போனான். ஆனால் யோசேப்பு நான் பொல்லாங்கு செய்ய மாட்டேன் என்று செய்தான், ஆண்டவருக்காக வாழ்ந்தான். இன்னைக்கு ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் நம்மை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார், நம்ம எடுத்து பயன்படுத்துவார். நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். நம்மையும் ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். கண்கள் மூடி ஜெயிப்போமா? ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவீராக தகப்பனே. எங்களுடைய குற்றங்குறைகளெல்லாம் நீர் மன்னியும் ஆண்டவரே. பொல்லாங்கை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் ஐயா, பலவிதமான பொல்லாங்குகளை செய்து விட்டோம் ஐயா. நீர் எங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே, நீர் எங்களை மன்னிப்பீராக தகப்பனே. நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக, எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களை சரிப்படுத்தும் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாக ஆசீர்வதி. எல்லாவிதமான ஆண்டவரை பின்வாங்குதலையும் மாற்றி அவருக்கு நல்ல ஒரு வாழ்வை கொடுத்து, அவருடைய எல்லாவிதமான தரித்திரங்களை மாற்றி அவருக்கு நல்ல வாழ்வை கொடுத்து, நல்ல சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமா இவ்விடத்தில் கெஞ்சுகிறோம் தகப்பனே. கிருபையாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென்.